ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஏவிபி லேர்னிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி நம்ம லிங்க் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால புதிய வாக்காளர் அட்டையை பதிவிறக்கம் செய்ய முடியும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றேன். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜஸ்ட் 2 minutes ப்ராசஸ் தான். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் அது எப்படி பண்றது அப்படிங்கிறது புரியும். சரி, வாங்க எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் சர்ச் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்கிற சர்ச் பார்ல ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி நீங்க என்டர் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ஸோ வேற எதுவும் டைப் பண்ண தேவையில்ல. இப்போ ஓட்டர் ஐடின்னு டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற லிங்க் இங்க ஷோ ஆகும். ஸோ இந்த லிங்கை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹோம் பேஜுக்கான டைரக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜெனரல் எலெக்டர்ஸ், அப்புறம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ், அப்புறம் வந்து அப்ஜெக்ஷன் ஆஃப் ப்ரொசீடு, ஷிஃப்டிங் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் என்ட்ரிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன், சர்ச் இன் எலெக்டர் ரோல், பொல்லிங் ஸ்டேஷன், அப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணிடணும். லாகினை கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேப்சா என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து லாகின் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க. இப்போ நான் என்னுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸை என்னால் ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மொபைல் நம்பர் ஆட் பண்ணுன்றதுனால இந்த ஃபோர்த் இந்த காலமில் இருக்க பார்த்தீங்களா, ஸோ இந்த ஃபார்மை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஆட் பண்ணக்கூடிய இதுக்கான ஃபார்மு. ஸோ ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இந்த ஃபார்மை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எந்த மாதிரி வரும், உங்களுக்கு பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எலெக்டருக்கு பண்ணுறீங்களான்னு நான் செல்ஃபை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்ததும் என்னுடைய டீட்டெயில் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ வெரிஃபை பண்ணிடுறேன், இது கன்ஃபார்மாக என்னுடைய டீட்டெயில் தான். ஸோ நான் பண்ணிட்டு இங்கே வந்து நான் ஓகே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் இங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறதுனால கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸைட்டிங் ரோல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8 வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. இங்கே ஸ்டேட்டு அண்டு டிஸ்ட்ரிக்ட், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரு பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி அங்கே வந்து மேண்டட்டியே என்ட்ரு ஆகிடும். அப்புறம் நம்மளுடைய தொகுதி நம்பர் எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அடுத்தது டீட்டெயில்ஸுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே நேமு, ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்துருவாங்க. அடுத்தது ஆதார் கார்டு கிளிக் பண்ணி ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. உங்களோட மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் மெயில் ஐடி, ஸோ இது மூணுமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஐ சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம கிளிக் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமில் எத்தனை முறை நம்ம வந்து மாற்றிக்கலாம், எத்தனை டீட்டெயில்ஸ்னால் 4 டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட மாற்றிக்க முடியும். அப்புறம் அதுக்கான அட்டாச்மெண்ட்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் மொபைல் நம்பர் டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் மாற்றினா நீங்கள் அதை கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணால் நமக்கு இது வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு உங்களுடைய பிளேஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவும் என்ட்ரு பண்ணி ப்ரிவியூ சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ நான் கேப்சா மட்டும் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ கேப்சா வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு லெட்டர்ஸ் புரியும்னா ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ நான் சப்மிட் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்ததும் எனக்கு இந்த ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ப்ரிவியூ பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஒன்ஸ் நீங்களும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. டாப் டு பாட்டம் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கேயே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது மாற்றணும் அப்படின்னா கீப் எடிட்டிங்னு கொடுத்துங்க, இல்லைனா சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்ததும் நீங்கள் சப்மிட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமான்னு சொல்லி நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் யூஸுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ப்ரிவியூ பார்த்த மாதிரி இந்த ஃபார்ம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுலேயே அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் கொடுத்துருவாங்க.
ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க டாப்ல லெஃப்ட் சைட் கார்னர்ல இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த நம்பரை நீங்க ட்ராக் ஸ்டேட்டஸ்ல கொடுத்து நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நான் ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இப்போ பார்த்தோம்ல அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அங்க இருக்கிற அந்த நம்பரை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டையும் நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம சப்மிட் கொடுத்தா நம்மளோட டீடைல்ஸ் வந்து செக் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருந்தேன், அந்த டீட்டெயிலே நான் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில் அங்க கொடுத்துட்டு ஃபைனலா என்ரோல் அப்டேட்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு என்னென்ன ஸ்டேட்டஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்மிட், அப்புறம் பிஎல்ஓ அசைன்டு, ஃபீல்ட் வெரிஃபைட், இப்போ வந்து அக்செப்டட் அப்படிங்கிற 4 ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபார்மை நீங்க அப்டேட் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மொபைல் நம்பருங்கிறதுனால நமக்கு இங்க கொடுத்ததுமே நமக்கு வந்து இங்க அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. இது டைரக்டா நம்ம வெயிட் பண்ணவும் தேவையில்ல. ஸோ நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி கொடுத்தாலே நமக்கு ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓட்டர் ஐடி, புது ஓட்டர் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் ஏதாவது பர்டிகுலர் மாற்றணும் அப்படின்னா அதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன், ஒவ்வொரு வீடியோவில். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான பதிலை வந்து நான் கமெண்ட்ல அங்கே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே அப்டேட் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் ஆதார் கார்டு மாதிரி நிறைய காப்பீஸ் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆனாலும் கவலை இல்லை. ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் மொபைல் நம்பரை ஓட்டர் ஐடியில் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் இது போன்ற தகவலை பெறுவதற்கு நம்ம ஏவிபி லேர்னிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாம் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி அவங்களுடைய மொபைல் நம்பரை அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் கண்டிப்பாக லிங்க் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. அப்போதான் நமக்கு தேவைப்படும் போது நம்மளுடைய ஓட்டர் ஐடியை நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.